வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் கிளாப்ஸில் நம்ம இன்றைக்கி சீம்பால் கட்டி பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த சீம்பால் கட்டியை ஜொன்னு பால் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் இந்த சீம்பால் கட்டியை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க இப்போது இந்த சீம்பாலை எப்படி அம்மா வேக வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போல்லாம் அம்மா மாடு வச்சுருந்ததுனால சீம்பாலுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிது. இப்போ நாங்கள் இந்த சீம்பாலை ஒரு இடத்துல சொல்லி வச்சுருந்தோம். அவங்க பஸ்ஸில் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த சீம்பாலை சாயங்காலம் பசுமாடு கன்று போட்டதுமே கறந்து பாலை ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டாங்க, ஐஸ் கட்டி ஆகிற இடத்துல. அதனால் அந்த பஸ்ஸில் கொடுத்த விடவும் ஐஸ் கட்டி கரைஞ்சி இந்த பால் மாதிரி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதனால் சீம்பால் நல்லாவே கிடச்சிது எங்களுக்கு. சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை 2 லிட்டர் பாலா இல்லை 3 லிட்டரா அப்படின்ட்டு. 1 லிட்டர் பாலை நாங்கள் வேறவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம், செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. மீதி இருந்த பாலில் தான் நாங்கள் சீம்பால் கட்டி செஞ்சோம். பாட்டிலில் இருந்த பால் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லா பாலையும் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சோன்னு மட்டும் அந்த ஐஸ் கட்டி அப்படியே தெரியுது. அது ஹீட்டு படப்பட கரைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம செய்கிறப்போ நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே சமயம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இருக்கணும். சர்க்கரையை கரையாமல் நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சாக்கா கீழே எல்லாம் சர்க்கரை தங்கி கறக்கறன்னு சர்க்கரை ஒரு மாதிரி நரன்னு இருக்குல்லையே, அது மாதிரி இருக்கும். மேலே இனிப்பே இல்லாமல் நமக்கு சீம்பால் கட்டி கிடைக்கும். அம்மா ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துட்டாங்க போல் இருக்குது. அதனால் பெரிய பாத்திரத்தில் ஏலக்காய் தூள் சர்க்கரை எல்லாம் போட்டு கரைச்சிட்டு இருந்தாங்க. குக்கருக்குள்ளே அதை வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு போவனியில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் தூக்கி வச்சோம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த போவனியை வச்சு அதுக்கு மேலே அந்த போவனி மூடுற மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு வைக்கணும். விசில் போட வேண்டியதில்லை. அப்படியே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும். நல்லா ஆவி வரப்போ நமக்கு அந்த சீம்பால் வெந்த வாசம் கூட கமகமான வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி நடுவில் கத்தியிலையோ இல்லை ஒரு குச்சியிலையோ விட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துச்சுனாக்கா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நாங்கள் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. கேக் என்னங்க கேக்கு, இந்த சீம்பால் கட்டியை அந்த காலத்தில் சாப்பிட்டவங்க கேட்டு பாருங்கள். புட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி சீம்பால் கட்டி செய்ய முடியும். 2வது பால் 3வது பால் 4வது பால் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை திரிஞ்சு இருக்கும் இல்லையா, அது மாதிரி பால் பண்ணிக்கலாம். 2வது பால் 3வது பால் கூட எந்த அளவுக்கு பால் இருக்கோ அதே அளவுக்கு சாதாரண பாக்கெட் பாலோ இல்லை வேறு பசுமாட்டு பாலோ வாங்கி கூட அந்த சீம்பால் கூட கலந்து நாங்கள் சீம்பால் செய்வோம். அப்படி செஞ்சோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா கிடைக்கும். அதனால இப்போ நாங்கள் அது வெந்ததுக்கப்புறம் அந்த போவனியை வெளியே எடுத்து சுற்றியும் கத்தியால் அம்மா கரெக்டாக அப்படியே எடுத்து விட்டு வேறு ஒரு தட்டில் அப்படியே போட்டு எடுத்தாங்க. அப்படியே பந்து மாதிரி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சீம்பால் கட்டி. இதில் நாங்கள் இவ்வளோலாம் இப்போவே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 5 நாள் பக்கத்தில் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா, சாதாரண பாக்ஸில் அந்த மாதிரி வைக்காமல் இந்த சில்வர் பாக்ஸு இல்லை டப்பர்வேர் பிளாஸ்டிக் பாக்ஸு அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 6 நாள் வச்சு சாப்பிட்லாம் என்ன கேட்டால். ஆனால் அது முடியெல்லாம் இருக்காது, அதுக்குள்ளவே தீர்ந்து போயிடும். சீம்பால் கட்டி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம அந்த காலத்தில் செய்கிறப்போ சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த டைமு பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. எல்லாருமே ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு எங்கள் பாப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த சீம்பால் கட்டி செஞ்ச சமயத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதனால் இந்த சீம்பால் கட்டியை ரீல்ஸ் கூட எடுத்திருக்கேன். கிச்சன் கிளாப்ஸ்னால் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீம்பால் கட்டி எல்லாருக்குமே எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.